ஹாய், வெல்கம் டு லிவித்ஃபுட். நம்ம இன்னைக்கு பீட்ரூட்டில் ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான டெசர்ட், ஈஸியாக செய்யக்கூடியது. இதுக்கு முதல்ல பீட்ரூட்டை நல்லா கழுவிடலாம். 3 டைம்ஸ் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலில் முந்திரியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கட் பண்ணிய பீட்ரூட்டை மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஊற வைத்த முந்திரியோட பால் கொஞ்சமாக விட்டு நல்லா மை போல் அரைச்சிட போகிறோம். ஈஸியாக செய்யக்கூடிய டெசர்ட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு. இந்த விழுதை இப்போது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு நெய் விட்டுட்டு முந்திரியை நல்லா செவப்பாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம அல்வா செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். அடிக்கடி உணவில் நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கணும். ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். பொரியல் செய்கிறதோ இல்லை இந்த மாதிரி அல்வா சாப்பிட்டோன்னா ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம அரைத்த விழுதை இந்த நெய் இருக்கிற கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். நெய்யில் இந்த விழுது நல்லா வதங்கணும். அதனால் ஹையில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம பால் கொஞ்சம் விட்டுடலாம். விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இந்த பாலில் பீட்ரூட் நல்லா வேகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் மெய்ட், கோவா எதுவுமே நான் இந்த ரெசிப்பியில் சேர்க்கலை. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். இப்போ பாலில் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே பீட்ரூட்டில் இனிப்பு இருக்கும். அதனால் சுகரை நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக தேவையில்லை. அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு அல்வா பதம் தயாராக இருக்குது. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் கூடி நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சீக்கிரமாகவே டெசர்ட் தயாராகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியில் நம்ம வறுத்த முந்திரியும் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு பீட்ரூட் அல்வா தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ரெசிபி. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீமோட இந்த பீட்ரூட் அல்வாவும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.